இந்திய உணவுல இது ஒண்ணு இல்லாம சமைக்கவே மாட்டாங்க. குறிப்பா குழம்பு செய்யும் போது சவுத் இந்தியால செய்யப்படுற எந்த குழம்பா இருந்தாலும் இது இல்லாம நடக்காது. அதுதான் புளி. அன்றாட சமையல்ல அதிகம் பயன்படுத்தப்படுற இந்த புளி சுவைக்காக நம்ம யூஸ் பண்ணாலும் கூட இதுல பல மருத்துவ குணங்கள் இருக்கு. புளியானது குளுமை அகற்றி, வாய்வு அகற்றி, மலச்சிக்கலை சரி பண்ணி, அஜீரணத்தை மிதமாக்குது. அதே மாதிரியே துவர்ப்பு இருக்கிற புளியங்காய் என்ன பண்ணுதுன்னா காய்ச்சலை போக்குது. புளியம் பழம் உடல் வெப்பத்தை ஏற்படுத்தும். வாதம் தொடர்பான வியாதிகளை தனித்து குணப்படுத்தும். புளியம் பழத்தோடைய வெப்ப ஆற்றல் 82 கேலரி. புளியம் பழத்துல பழைய புளி, புதிய புளி அப்படின்னு 2 வகை இருக்கு. இரு வகை புளியோட குணமும் ஒண்ணுதான் அப்படின்னாலும் புது புளியை விட பழைய புளிக்கே வேகம் அதிகம். சூளை தொடர்பான வியாதிகளை இது குணமாக்குது. அதிக அளவு புளிய சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்தம் சுண்டிடும். ரத்த சோகை கூட ஏற்படும். உடல்ல எங்கேயாச்சும் அடிபட்டு ரத்தம் கட்டிடுச்சு, அதாவது பிளட் கிளாட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல புளிய ஒரு அளவு நல்லா எடுத்து அதே அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா பிசைந்து அதை சுண்ட குழம்பு மாதிரி கரைச்சு வடிகட்டி ஒரு இரும்பு கரண்டியில விட்டு அதை அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க விட்டு அதை கொஞ்சம் ஆற வச்சு அதன் பிறகு பற்று போடணும். அப்படி போட்டீங்க அப்படின்னா 2-3 நாட்கள்லயே ரத்தம் கட்டினது சாதாரணமா ஆயிடும். அதே மாதிரி பல்வலி ஏற்பட்டாலும் கூட புளியை எடுத்து அதே அளவு உப்பு தூளையும் எடுத்து நல்லா பிசைந்து பல் வலி இருக்கிற இடத்துல போடணும். ரெண்டும் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த உமிழ்நீரை விழுங்கிடக்கூடாது. அந்த உமிழ்நீர் சுரக்க சுரக்க அதை கீழே துப்பிடணும். அப்படி பண்ணீங்கன்னா பல்வலி சீக்கிரம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.